தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருப்பத்தூர் பக்கத்தில் நாட்ராம்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடம். அங்கே சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியர் வள்ளியம்மாள் லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு கையுங்களவுமா பிடிச்சிருக்கிறாங்க. லஞ்சத்தை வாங்கும்போது கையுங்களவுமா பிடிக்கப்பட்ட வரைக்கும் சரிதான். அவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க, அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்குது. இன்னும் சிறப்பாக இது செயல்படணும் அப்படிங்கிறதான் நம்முடைய எண்ணமும் கூட. ஆனால் இந்த வள்ளியம்மா மட்டும்தான் லஞ்சம் வாங்கினாங்களா அப்படின்னா அது ஒரு மில்லியன் கேள்விகள். இந்த சம்பந்தப்பட்ட இந்த வள்ளியம்மா எதற்காக இந்த பணத்தை வாங்கினாங்கிறது தான் கொடுமையிலும் கொடுமை. இவங்க மட்டும்தான் லஞ்சம் வாங்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு ஏற்கலையோ அதே மாதிரி இவங்க எதற்காக லஞ்சம் வாங்கினான்னு கேட்டோம்னா அது கேவலத்திலும் கேவலம். அதை தொடர்ந்து அவங்க நடந்துகிட்டது இருக்கு பாருங்க, அது அதை விட அசிங்கமா இருக்குது. என்ன நடந்திருக்குது அப்படின்னா, சேகர் அப்படிங்கிறவருடைய அம்மா அந்த பகுதியில் இறந்து போயிருக்காங்க. உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே ஈமச்சடங்குக்கு கொடுக்க வேண்டிய 22,500 ரூபா. இது யாரு? வள்ளியம்மா தன்னுடைய பையிலிருந்து எடுத்து தர வேண்டிய அவசியம் இல்லை. வள்ளியம்மா தன்னுடைய வீட்டில இருந்து எடுத்து கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த துறையில் அரசு கொடுக்கக்கூடிய ஒரு உதவித்தொகை. ஈமச்சடங்குனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இறந்துட்டாங்கன்னா அதை கொண்டு போய் புதைக்க கூட இல்லைன்னா எரிக்க கூட கொண்டு போய் செய்யறதுக்கு, அந்த சடங்கு சம்பிரதாயங்களை செய்யறதுக்கு கூட பணம் இல்லாமல் இருப்பாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஏழை விவசாயிகளுக்கு, அதுக்கு பேரே உழவர் பாதுகாப்பு திட்டம், அப்படிப்பட்ட ஏழை விவசாயிகளுக்கு ஈமச்சடங்குகளுக்காக கொடுக்கறது இந்த 22,500. இதை கொடுக்கறதுக்கு அந்த அம்மா 3,000 ரூபா பணம் கொடுத்தாதான் அதை தருவேன் அப்படின்னு சொல்லுது. யார்கிட்ட? சேகர்கிட்ட. சேகர் என்ன செய்யறாரு? நீங்க யோசித்து பாருங்க, தன் தாய் இறந்துட்டாங்க, அதை கொண்டுட்டு போய் அடக்கம்லாம் பண்ணியாச்சு. இது அக்டோபர் மாசமே நடந்துருச்சு. இப்போ அக்டோபர், நவம்பர், எவ்வளவு நாள்? ஒரு 1.5 மாசமா அலைய விடுறாங்கன்னு வைங்களேன். 1.5 மாசத்துக்கு மேல அலைய விட்டு 3 ரூபாயை கொடுத்தாதான்டா உனக்கு இந்த ஈமச்சடங்குக்கான அந்த உதவித்தொகையை தருவேன் அப்படிங்கிறப்ப அவர் எப்படியோ அப்படி இப்படின்னு பேசி கிடைச்ச ஒரு 2,000 ரூபா பேரம் பேசிட்டார். அம்மா 2,000 ரூபா தர்றேன், என்கிட்ட அதுக்கு மேலே என்கிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட இல்லை, இந்த 2,000மே நான் என்கிட்ட கடை வாங்கி தான் தரணும் அப்படின்னு சொல்லி போனவர் அந்த 2,000 கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ஊழல் தடுப்பு பாதுகாப்பு துறையினுடைய காவலர்கள் பிடிச்சிடுறாங்க. அது நமக்கு எப்பயுமே தெரியும்ல, அந்த ரசாயனம் கலந்த அந்த 2,000 ரூபாய் ஏற்கனவே தடவி கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா கையில் கொடுத்த உடனே அந்த அம்மா கையில் வண்ணங்கள் வந்துடும். அதை வச்சு தான் அவங்க சாட்சியாக வச்சுட்டு பிடிக்கிறது. இந்த பணத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா இது எதற்காக இந்த பணத்தை வாங்கினீங்க அப்படிங்கிறதுல இருந்து அந்த வழக்கே ஆரம்பிக்கும். பிடிச்ச உடனே இந்த அம்மா ஐயோ தும்பான்னு எப்பயும் போல கதறாங்க. கதறிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கப்பட்டு விழுந்துட்டு அதுக்கப்புறம் மருத்துவமனை கொண்டு போயிடுறாங்க. மருத்துவமனையில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை கொண்டு போயிடுறாங்க. அரசு மருத்துவமனையில் இருந்த அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? மயக்கம் தெளிஞ்சு முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா சுற்றிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார். ஐயோயோ என்னை கொன்றுங்க அப்படின்னு அலறி இருக்கிறாங்க. பல காணொலிகளை நம்ம பார்க்க முடிஞ்சு அதற்கு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க நிறைய பேர். அந்த அம்மா என்னை கொன்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கருத்தில் நிறைய பேர் தயவு செய்து ஐயா அதை செஞ்சிருங்க, அந்த அம்மாவே கேட்குறாங்க, தயவு செய்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பல பேர். நீ எல்லாம் சாக வேண்டியதானே, நீ எல்லாம் உயிரோடு இருந்து என்ன, இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கும் போது அவன் எப்படிலாம் அழுதுருப்பான், இது மாதிரி நீ எத்தனை பேரை நீ அழுக விட்ட, எத்தனை பேரை சாகடிச்சிருப்ப, அது இதுன்னு கருத்துக்கள்லாம் வருது. எல்லாமே ஏற்புடையதான். அப்போ ஒவ்வொருத்தரும் தான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு போய் லஞ்சம் கொடுத்து தனக்கான வேலைகளை சாதிச்சிருக்காங்கிறதுடைய அந்த எதிரொலி அதில் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு கூட வைங்களேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம கேட்கறது என்னன்னா, அவங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த வள்ளியம்மாள் தனி வட்டாட்சியராக இருக்காங்களே, இந்த வள்ளியம்மாள் மட்டும்தான் லஞ்சம் வாங்குறாங்களா? இன்றைக்கு எத்தனை துறைகள் இருக்கு தமிழ்நாட்டில்? ஒவ்வொரு நாளும் எல்லா துறைகளிலும் எவ்வளவு பணங்கள் கைமாறப்படுது, எத்தனை கோப்புகளில் அரசு அதிகாரிகள் கையொப்பம் விடுறாங்க. அப்ப அந்த எல்லா கையொப்பங்களும் சரியாக நடக்குது, வள்ளியம்மாள் மட்டும்தான் தப்பு செஞ்சாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப இதை தொடர்ந்து நீங்க பாருங்க, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊழல் வழக்கு இருக்கு பாருங்க, இந்த ஊழல் இது ஈமச்சடங்குக்குன்னு இது இப்ப புதுசு இல்லைங்க. சென்ற வாஜ்பாய் இருந்த காலத்துல பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில கார்கில் யுத்தம் நடந்துச்சு. அந்த கார்கில் யுத்தத்தில் நம்ம எல்லையை காக்க வேண்டிய எத்தனையோ நம்முடைய இராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க. தன் நாட்டிற்காக, தன் மண்ணின் உரிமைக்காக, தன் மண்ணுக்குள்ள இன்னொருத்தன் வந்துட்டான் அவனை அடிச்சு விரட்டி தன் மண்ணை மீட்பதற்காக எத்தனையோ பேர் தன்னுடைய உயிரை கொடுத்தாங்க.
அப்படி உயிரை கொடுத்தவங்களுக்கு சவப்பெட்டிகள் வாங்கினாங்க பாருங்க, அதுல ஊழல் நடந்திருக்குதுங்க. நீங்க வரலாறு திரும்பி பாருங்க, நான் சொல்றது பொய்னா, அதுல ஊழல் நடந்திருக்கு. அப்ப கார்கில் யுத்தத்துல சவப்பெட்டி வாங்கினதுல ஊழல். சரி, அதை விடுங்க. அதிமுக ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்துல சுடுகாடு கட்டுறதுல ஊழல். சுடுகாட்டு ஊழல்னே அதுக்கு பேரு. சுடுகாட்டுல அந்த கூரை மேயிறோம்ல, அந்த கூரை கட்டுறாங்கல்ல, அதுல ஊழல். அப்ப ஈமச்சடங்கு வாங்க அதற்கான உதவித்தொகையில ஊழல், கார்கில் யுத்தத்துல சவப்பெட்டியில ஊழல், சுடுகாடு கட்டுறதுல ஊழல், இப்படி ஊழல் எண்ணற்ற துறையிலும் எல்லா பக்கமும் பரவி இருக்குங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. இந்த சம்பந்தப்பட்ட இந்த தனி வட்டாட்சியர் வள்ளியம்மாள் தன்னுடைய சுய தேவைக்காக லஞ்சம் வாங்கினாங்கன்னா வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க அது எங்க பழகுறாங்க தெரியுமா? லஞ்சம் வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அதற்கு நான் நியாயம் கற்பிக்கல. ஆனால் அவன் எங்க இருந்து அதை தொடங்குறான் தெரியுமா? தான் படித்து வேலைக்கு வர்றான் பாருங்க, அந்த வேலையை வாங்குவதற்கே லஞ்சம் கொடுத்தா வர்றான். இத்தனை லட்சம் கொடுத்தா அந்த வேலை உனக்கு, இத்தனை லட்சம் கொடுத்தா இடமாற்றம் உனக்கு. ஒரு இடத்துல இருந்து இப்போ கணவன் மனைவியா இருப்பாங்க, மனைவியை கொண்டு போய் வேற ஊர்ல போட்டிருப்பான், கணவன் இந்த பக்கம் ஒரு 500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருப்பார். அப்ப என்ன செய்வான்? டிரான்ஸ்பர் வாங்கணும், இடமாறுதல் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணுவான்? பணம் கொடுத்தா கிடைக்கும். இல்லையா, கணவன் மனைவி குடும்பமா பிரிஞ்சு 2 குடும்பம் நடத்தி 2 இடத்துல சமையல் பண்ணி போக்குவரத்து எல்லாம் வீணாயிருமே. என்ன பண்றான்? பணமா கொண்டு போய் ஊழல் லஞ்சம் கொண்டு போய் கொடுக்குறான். கொடுத்து தனக்கு தேவையான இடத்துக்கு வர்றான். அப்ப தான் வாங்குகிற வேலைக்கும் பணம் கொடுத்து, ஒரு இடமாறுதலுக்கு பணம் கொடுத்து, இப்படி இவன் தன்னுடைய பணியை நிரந்தரம் செய்வதற்கு தனக்கு தகுதியான இடத்துல தான் போய் உட்கார்ந்துக்கிறதுக்காகவே பணம் வாங்குறான் இல்லையா? இந்த பணத்தை ஈடா எங்க இருந்து எடுப்பான்? அப்ப அவன் என்ன செய்யறான்? லஞ்சம் வாங்குவதற்கு தள்ளப்படுறான், கொண்டு போய் செலுத்தப்படுறான். இதை தாண்டி இது ஒரு பக்கம் தன்னுடைய சுய தேவைக்காக பண்றது, தான் கொடுத்த பணத்தை எடுக்குதுன்னு கூட வச்சுக்கோமே, அப்படி மனசாட்சிக்குள்ள ஒரு பேச்சை பேசிக்கிட்டு லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறது தான் கடைசியில் அது விட முடியாம போறது. இதை தாண்டி இப்போ இப்போ இந்த தனி வட்டாட்சியர் வள்ளியம்மா இருக்காங்கன்னா, இவங்களுக்காக மட்டும் பணம் வாங்குறது இல்லை, இவங்களுக்கு மேலே உள்ள அதிகாரி, அதற்கு மேலே உள்ள அதிகாரி, அதற்கு மேலே உள்ள அதிகாரி, கடைசியில் இது எங்க போய் நிற்குது? அமைச்சர்கிட்ட போய் நிற்குது. அமைச்சர் எங்க போய் நிற்கிறாரு? முதலமைச்சர்கிட்ட போய் நிற்கிறார். இப்போ புரியுதா இதோடைய ஊற்றுக்கண் யாருன்னு? புரியுதா? அப்ப தனக்கு மேல உள்ள அதிகாரி பணம் கேட்கும் போது சம்பந்தப்பட்ட லஞ்சம் வாங்கக்கூடிய இவரை போல அதிகாரிகள் என்ன செய்வாங்க? கிடைக்கிறவன்ட்ட வாங்கி அங்க கொடுப்பாங்க. அப்ப கிடைக்கிறவன்ட்ட வாங்கி அங்க கொடுக்கும்போது தேனை எடுத்தவே புறங்கைய நக்காமையா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி 10 வாங்குற இடத்துல 11 வாங்கி 1 இங்க வச்சுட்டு 10 மேல கொடுக்கறது. இப்ப அமைச்சர் வர்றாரா, ஒரு துறையின் அமைச்சர் வர்றாரா, அவர் வர்றது போறது, அவரை கவனிக்கிறது வைக்கிறது, இது எல்லாம் மாசம் கப்பம் கட்டுறது, இது எல்லாம் எங்க இருந்து வரும்? அந்தந்த அதிகாரி அவனுடைய சம்பளத்தில் கொடுத்துட்டு உட்காந்துருப்பான் அந்த இடத்துல. அப்ப என்ன? ஒவ்வொரு துறையிலும் சிக்கிறவன்ட்ட மக்கள்கிட்ட இருந்து புடுங்கிறது. இது கடைசியில் எங்க இருந்து வரைக்கும்? முதலமைச்சர் வரைக்கும் போகுது. ஐயா ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் சொன்னாங்கல்ல, லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்னு. கடைசியில் அவருடைய கதி என்னாச்சு? கடைசியில் அவர் ஓய்வு பெறும்போது அவர் மாவட்ட ஆட்சியராக ஓய்வு பெறல, காத்திருப்போர் பட்டியலிருந்து ஓய்வு பெற்றார். சரி விடுவோம். இந்த வள்ளியம்மாவை லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படியே கண்ணுங்க அறுத்துமா, இவங்க ஒருத்தவங்க தாண்டா தமிழ்நாட்டில் லஞ்சம் வாங்குறாங்கன்னு பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. இதே சீட்ல இதே தனி வட்டாட்சியராக சமூக பாதுகாப்பு அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தனி வட்டாட்சியர் வள்ளியம்மா இப்ப போயிட்டாங்க. அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு வைங்க, அவங்கள சிறையில் போடுறாங்கன்னு வைங்க. அது இனிமேல் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. இனி அவங்க பதவி உயர்வு பெற்று கூட போவாங்க, பணி உயர்வு பெற்று கூட போவாங்க. ஆனால் அது நமக்கெல்லாம் தெரியாம போயிடும். நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். ஆனா இந்த சீட்ல உட்கார்ற இன்னொரு ஆளு லஞ்சம் வாங்காம இருப்பாரா? இதே சீட்ல உட்கார்ற ஆளு லஞ்சம் வாங்காம நேர்மையான ஆளா இருப்பாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? தன்னுடைய சுய தேவைக்கும் தன்னுடைய மேலுள்ள அதிகாரிகள், அதற்கு மேல் அமைச்சர், அதற்கு மேல் முதலமைச்சர், இவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த மக்கள் பணத்தை புடுங்குறான், லஞ்சமா புடுங்குறான். புடுங்குறப்ப கொஞ்சம் இவனுக்கு வச்சுட்டு மிச்சத்தை அங்க கொடுக்குறான். இதான் உண்மை. இவன் பிள்ளைகளுக்கு கல்வி, இவருக்கு மருத்துவம், இதற்கு பயந்து போய் தான் வங்கியில பணத்தை சேர்க்கிறான். முதன்மையாக இவனுக்கு எதற்காக பணம் தேவைப்படுது? ஒன்று, பிள்ளைகளை நல்ல பள்ளியில படிக்க வைக்கணும். இப்ப நீட்டு படிக்க வைக்கணும். என்ன செய்வ? 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வேணும். எங்க இருந்து வரும்? மருத்துவம். பெரிய பெரிய மருத்துவமனையில் போனாதான் உன் உயிரை காப்பாற்ற முடியும். அப்ப அதுக்கு பணம் எங்க இருந்து வரணும்? இதையெல்லாம் தாண்டி சொத்துக்கு மேல சொத்து சேர்க்கணும். நம்ம பிள்ளைங்க நமக்கு அப்புறமும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் சரியா சமமா தரமா இலவசமா நீ கொடுத்திருந்தேனா இதுல பாதி குறைஞ்சிருக்கும்.
இப்ப பாரு, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் யாருக்குன்னா சாமானியனுக்கு மட்டும்தான். இந்த தனி வட்டாட்சியர் மட்டும்தான் லஞ்சம் வாங்கினார். நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் பாரு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு சட்டம், இன்னைக்கு காவல்துறை பிடிக்கக்கூடிய ஆளா இருக்கட்டும், யாரை பிடிக்கிறாங்க? ஏழைகளை, அன்னாடங்காட்சிகளை. இவங்களை தாண்டி என்னைக்காவது ஒரு பணக்காரனை யார் மேலேயாவது சட்டம் பாஞ்சிருக்குதா? என்னைக்காவது பாயுதா? பாயாது. சரி, இவர் லஞ்சம் வாங்கிட்டாங்க. வாங்கின பணம் எவ்வளவு? வெறும் 2000 ரூபாய். 2000 ரூபாய் வாங்கின தனி வட்டாட்சியரை பிடித்த இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை என்னைக்காவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை, இல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை, இல்ல ஒரு அமைச்சரை என்னைக்காவது பிடிச்சிருக்காங்களா? அப்ப என்ன, லட்சம் கோடியை நீ ஊழல் செய்யலாம், பிரச்சனையே கிடையாது. லட்சம் கோடி நீ ஊழல் செய்ய போயிட்டேனாக்க உன்னை தொடமாட்டான். நீ இந்த 2000 3000 நீ பாருங்க, ஹெல்மெட் போடாதவனு பிடிப்பான். இதே கார்ல, BMW கார்ல மது போதை கடத்துறவனை பிடிக்க மாட்டான். அப்ப சட்டம் யாருக்கு இருக்கு? சாமானியனுக்கு, ஏழை எளியவனுக்கு, படிக்காதவனுக்கு. அதுபோலதான் இங்கேயும் 2000 3000 வாங்குறவனை பிடிப்பான் லஞ்ச ஒழிப்புத்துறை. ஆனா லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சு கொழுத்து இருக்கிற எவனையாவது இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிருக்கானா? பிடிக்க மாட்டான். அப்ப இந்த நாட்டில் லஞ்சம் ஊழல் எதனால வருது அப்படின்னா, மேல உள்ள அதிகாரி கேட்கிறாரு, அது அமைச்சர் முதலமைச்சர் வரைக்கும் போகுது. ஒன்று. இன்னொன்று, தன் சொந்த தேவைக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் பெற முடியல. அப்ப அதை பெறணும்னா பணம் தேவை. அந்த பணம் எங்கிருந்து வரும்? இப்படி சிக்கிறவன்ட்ட புடுங்கு. அப்ப கொடுப்பவன் இருக்கிற வரைக்கும் வாங்குபவன் இருப்பான் அப்படிங்கிறது உண்மைதானே? நீ கொடுக்கறதுனால வாங்குறான், நீ சட்டத்தை மீறுற. இங்க சட்டங்கள் கடுமையா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அப்பதான் லஞ்சம் வாங்க முடியும். சட்டத்தை மீறணும், சட்டப்படி ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியாது. அப்ப அவன் கேட்காமலே நீ கொடுக்கிறதுக்கு தயாராயிட்ட. 1972 போட்ட சட்டமா இருக்கும், இன்னைக்கு வரைக்கும் எடுக்க மாட்டான். இன்னைக்கு நடைமுறை, இந்த வாழ்க்கை நடைமுறைகள்ல ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும், இதையெல்லாம் மாத்தினாதான் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும்னா அதை மாற்ற மாட்டான். அப்படியே வச்சிருப்பான். அதை அப்படியே வச்சிருந்தா மட்டும்தான் லஞ்சம் வாங்க முடியும், ஊழல் செய்ய முடியும். அப்ப இவனே என்ன பண்றான்? அவன் வாங்குறதுக்கு முன்னால இவன் கொடுக்குறான். அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஆளுகிற ஆட்சியாளர்கள், தங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகள் ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும். முதல் கோணல் முற்றும் கோணல்.